வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சொல். நம்மளோட சிலபஸ் டாப்பிக்கான தமிழ் சொல்ல தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. இது டெய்லி சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்து போயிடுறேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. வாங்க நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். நம்மளோட புது சிலபஸ் இது தான். அதில் அழகு 1 யூனிட் 1ல் இலக்கணம் அப்படின்ற டாபிக் 2 சப் டாபிக் வருது. ஒன்று எழுத்து, இன்னொன்று சொல். இந்த சொல்லில் தான் தமிழ் சொல்லுன்ற டாபிக் வருது. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் சொல்லை எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ் சொல்னா ஒன்றும் இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அயர் சொல் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், எப்படிலாம் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷை தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்கன்னு திரும்ப இப்போயும் சொல்கிறேன். மொத்தமாக டிரான்ஸ்லேஷனை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் 4 விதமாக கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 விதமாக. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா அயர் சொல். அயர் சொல்னா மேக்ஸிமம் வடமொழி சொற்களை நமக்கு கொடுத்துட்டு, வடமொழியோ உருதோ மற்ற மொழி தமிழ் அல்லாத பிற மொழி ஆங்கிலத்தில் கூட சொற்களை கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் பொருள் என்ன, தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வாடகை, நம்ம ஹயர் சொல்ல பார்த்தோம், அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வாடகை என்பது தமிழ் சொல் கிடையாது. அதுக்கான தமிழ் சொல்னா குடிக்கூலி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது மாதிரி தமிழ்லேயே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, அதாவது தமிழில் இருக்கும் ஆனால் அது வேற்று மொழியிலேருந்து வந்த சொல். ஓகேங்களா? அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம், அது அயர் சொல். ஓகேங்களா? அடுத்ததாக 2வது சிம்பிளான ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துட்டு அதை தமிழில் மாற்ற சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் காம்பேக்ட் டிஸ்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடுன்னு வருமா, குறுந்தகடு. ஓகேங்களா? சிம்பிளாக காம்பேக்ட் டிஸ்க்குன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் 4 தமிழ் வேர்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் 3வது டைப் என்னென்னா கலைச்சொல். கலைச்சொல் இப்போ நம்மளுக்கு ஒரு தனி யூனிட்டாகவே இருக்குது, பட் அதுவும் டிரான்ஸ்லேஷன் கீழே தானே வரும். கலைச்சொல்னா தமிழில் நம்மளோட புக் பேக்கில் இருக்கும்ல, ஒரு இயலுக்கு பின்னாடியும் 5-6 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. தமிழில் அதுக்கான பொருள் என்ன, இங்கிலீஷ்க்கு அதுக்கான பொருள் என்னன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தான் அப்படியே கேட்பாங்க, கலைச்சொல்னு ஒன்று. அடுத்ததான் 4வது பார்த்தோன்னா அலுவலக சொற்கள். எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை, பொருட்களை இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் பெயரை கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபைல்னு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த ஃபைலுக்கான தமிழ் பெயர் என்ன, கோப்புன்னு வரும், கோப்பு. இந்த மாதிரி 4 விதத்தில் டிஎன்பிசியில் டிரான்ஸ்லேஷன்லேருந்து கேட்குறாங்க. இப்போ இருக்கிற சிலபஸ் படி பார்த்தோன்னா கலைச்சொல்லிருந்து மட்டுமே 10 கேள்விகள் வரதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பாருங்கள், அயர் சொல், தமிழ் சொல், இதுலேருந்து ஒரு கேள்வி வந்தாலும் டிரான்ஸ்லேஷனுக்கே 12 கேள்விகள். நான் சொல்கிறது கம்மியாகவே சொல்கிறேன். சப்போஸ் இந்த அயர் சொல்லேருந்து 2 கேள்வியும் வரலாம், தமிழ் சொல்லேருந்து 2 கேள்வியும் வரலாம். மினிமமாக 12 கேள்விகள் வரது உறுதி, டிரான்ஸ்லேஷனில் இருந்து மட்டுமே. புரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் இருந்து மட்டுமே 12 கேள்விகள் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இன்னொன்று, நான் டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்துருங்க பாருங்கள். இணையான தமிழ் சொல் தேர்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெறும் தமிழ் சொல் தேர்க, அதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல் தேர்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது இல்லாமல் கலைச்சொல் எப்படின்னு கேட்பாங்கன்னா கலைச்சொல்லின் பொருள் அறிந்து, அல்லது கலைச்சொல்லுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டு இந்த வார்த்தை கொடுப்பாங்க. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கேள்விகள் பெருசாக வித்தியாசம் இல்லை. கலைச்சொல் இருக்கிற வேர்டும் தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க, தமிழ் சொல் இருக்கிற வேர்டும் கலைச்சொல்னு கேட்டிருக்காங்க. பட் கேள்விகளோட வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வச்சுருக்கேன். கலை சொல்னு கொஸ்டின் வருது, அடுத்து இணையான தமிழ் சொல்னு கொஸ்டின் வருது. அடுத்ததாக பிறமொழி சொற்கள்னு கேட்டால் அது எதில் வரும்னா அயர் சொல்ல வரும். மொத்தமாக 4 மாடலில் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இணையான தமிழ் சொல்லை தேர்க. நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சொல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வெறும் தமிழ் சொல்லாக மாற்ற சொல்லியிருக்கிற சொற்களை மட்டும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இருக்கிற கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் சொல்லை கண்டறிய, கலை சொல்னு டாபிக் இல்லாமல். ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் வர பெரும்பாலான கொஸ்டின்ஸ் நம்மளோட புக்குக்கு பின்னாடி இருக்கிற கலை சொல்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஆனால் கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். கலை சொல்லணும் கேட்கலாம், இதை தமிழ் சொல்லணும் கேட்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். ஒரு ஏழுக்கு பின்னாடி இருக்கிற கலை சொல்ல கட்டாயம் படித்தே ஆக வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்ன வரும்? நூல் நிரல்னு வருமா? வராது. புனைவு வராது. வாழ்க்கை வரலாறு வராது. என்னென்னா கையெழுத்து பிரதி என்ன வரும்? கையெழுத்து பிரதி. மனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்து பிரதி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சீர்திருத்தவாதி வருமானா? வராது. பொது உடைமைவாதியும் வராது. தத்துவவாதியும் வராது. அறிவாளர், இன்டலெக்சுவலாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா இன்டலெக்சுவல் என்னென்னா அறிவாளர். ஓகேங்களா? அறிவில் சிறந்தவங்கள் சிறந்தவங்கன்னு கூட சொல்லலாம். இன்டலெக்சுவல்னா அறிவாளர். அடுத்ததாக இமெயில், இதுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இமெயில்னா மின் அஞ்சல். நிறைய பேர் இமெயில் இருக்கு அஞ்சல்னு போட்டு போகிறீங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதை வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு. மின் அஞ்சல். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே அந்த கலை சொல்ல தான் வரும். ஆனால் கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லே கேட்டிருக்காங்க. கலை சொல்லே கொஸ்டின் வரும். இன்னொரு மாடல் இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேட்ரியாட்டிசம்.
அப்படின்னா என்னென்னா நாட்டுப்பற்று. அடுத்து லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் 2 1. ஆர்ட் கேலரி கலைக்கூடம் 3க்கு 3 இருக்குது. அடுத்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி 4. அப்போ 2 1 3 4 ஆப்ஷன் ஏ. இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள் காஸ்மிக் ரேஸ். என்னென்னா காஸ்மிக் ரேஸ் இதுவும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். காஸ்மிக் ரேஸ்னால் என்ன வரும்? புற ஊதா கதிர்கள்னு இருக்குது, இது வராது. புற ஊதா கதிர்கள்னால் அல்ட்ரா வயலண்ட் ரேஸ், அதாவது யூவி ரேஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் புற ஊதா கதிர். இது வந்து அகச்சிவப்பு கதிர்கள், இது இன்ஃப்ராரெட், இது இன்ஃப்ராரெட் வரும். அடுத்ததாக அணுக்கதிர்கள், இதுவும் அட்டாமிக் ரேஸ்னு வரும். அடுத்ததாக காஸ்மிக் ரேஸ்னால் சரியான பொருள் எதுனா விண்வெளி கதிர்கள். என்னென்னா விண்வெளி கதிர்கள். ஓகேங்களா? அடுத்ததாக டெர்மினாலஜி, இது முக்கியமான சொல். ஏன்னா நம்ம கலை சொல்னு படிக்கிறோம். அந்த கலை சொல்லுக்கான ஆங்கில சொல் எதுனா டெர்மினாலஜி. அப்போ டெர்மினாலஜிக்கு இணையான தமிழ் சொல் எதுனா கலை சொல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை கேட்கவும் வித்தியாசமாக இருக்கவே கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ட்ரஸ்ட்டு அப்படின்னா கருணைன்னு இருக்குது, கருணை வராது. பேட்ரியட்டிசம்னா அறக்கட்டளைன்னு இருக்குது, இதுவும் வராது. பாருங்கள் ட்ரஸ்ட்டுக்கு தான் அறக்கட்டளை வரும், ட்ரஸ்ட்டுக்கு தான் அறக்கட்டளை வரும். பேட்ரியாட்டிசத்துக்கு தான் நாட்டுப்பற்றுன்னு வரும். அப்போது மெர்சினா தான் கருணையும் வரும். அப்போது இருக்கிறதுலே கரெக்டான ஆப்ஷன் எது இருக்குன்னா ஹியூமனிட்டி மனித நேயம். இதில் கரெக்டான மீனிங் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக பொருந்தது. ட்ரஸ்ட்டுக்குனா அறக்கட்டளை, இதுக்கு இது பொருந்தது. பேட்ரியட்டிசத்துக்கு இது பொருந்தது. மெர்சிக்கு இது பொருந்தது. இது மாதிரி மாறி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே பொருந்துற மாதிரி ஒரே ஆப்ஷன் ஹியூமனிட்டி மனித நேயம். இந்த கேள்வி பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல அறிக்கை. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைலு கோப்புகள், ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. இந்த கொஸ்டினை வேறு எப்படின்னு கேட்குறாங்கன்னா டிஎன்பிசியில் அலுவலக சொற்கள், இந்த அலுவலக சொற்களில் இதே கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஃபைல்னால் என்ன? ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை எப்படி வேணாலும் மாற்றி கேட்கட்டும். நம்மளோட அல்டிமேட் எய்மே கரெக்டான ஆன்சர் பண்ண அவ்வளோதான். ஸோ எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கலை சொற்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுப்போம். அடுத்து பாருங்கள் டெபிட் கார்டு. இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை இவங்க விடவே மாட்டாங்க. டெபிட் கார்டுனா என்னென்னா பற்று அட்டை, கடன் அட்டைன்னு போட்டுக்கூடாது. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா தான் கடன் அட்டை. என்ன கிரெடிட் கார்டுனா தான் கடன் அட்டை. வரைவோலைனா டிடி டிமாண்ட் டிராஃப்ட். ஓகேங்களா? பணத்தாள்னா கரன்சி நோட். ஓகேங்களா? அடுத்ததாக ரிவிவலிசம். என்னென்னா ரிவைவலிசம், இதுக்கான தமிழ் சொல் என்னென்னா மீட்டுருவாக்கம். என்ன மீட்டுருவாக்கம். அடுத்தது பாருங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒன்றும் இல்லை எம்எல்ஏவை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்ஏக்கான தமிழ் சொல் என்ன? சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து பாருங்கள் ஜேர்னலிசம், ரொம்ப முக்கியமானது. ஜேர்னலிசம் அப்படின்னா என்னென்னா இதழியல். ஜேர்னலிசம்னா என்ன? இதழியல். இந்த பரு இதழ்னா மேகசின். ஊடகம்னா மீடியா. ஓகேங்களா? இதெல்லாம் இதை சார்ந்த சொற்கள், அதாவது மீடியாவை சார்ந்த சொற்கள் ஜேர்னலிசம். இது அடுத்ததாக ஊடகம் மீடியா, அடுத்து பரு இதழ் மேகசின். இதெல்லாம் கொஸ்டினில் வேறு எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனால தான் இதை பார்க்குறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜேர்னலிசம்னா இதழியல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லெவல் கிராசிங். லெவல் கிராசிங்னா என்ன? கூட்டுச்சாலை கடக்கும் இடம் வராது. லெவல் கிராசிங்னா என்னென்னா இப்போ ட்ரெயின் போகுதுன்னா இடையில் கேட் ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்களே. ட்ரெயின் போகுதுன்னா இந்த பக்கம் ரோடு இருக்கும், இடையில் ட்ரெயின் போகிறதுக்கான, அதான் ரயில்வே ட்ராக்னா இந்த ட்ராக்கை பிளாக் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளாக்குக்கு பேர் தான் லெவல் கிராசிங். அப்போது இது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதில் கூட்டு வளைவு கடக்கும் இடம் இதுவும் இல்லை, வளைவு பாதை கடக்கும் இடம் இதுவும் இல்லை, இருப்பு பாதை, அதே ரயில்வே ட்ராக்கை கடக்கும் இடம். நான் சொன்னதான் ட்ரெயின் ரோடு இங்கே போகுதுன்னா ரயில்வே ட்ராக் இருக்குன்னா இடையில் ரோடு போகும். நம்ம நார்மலாக பஸ்ஸு ட்ரெயின் போகிற ரோடு, அந்த ரோடுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணி வைப்பாங்க ட்ரெயின் போகிறதுக்காக. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ரெவல்யூஷன்னா என்ன வரும்னா புரட்சி. என்ன வரும்? புரட்சி. அடுத்ததாக எலாக்ஷன். இதெல்லாம் கலை சொற்களில் இருக்கிற சொல்லு தான், ஆனால் இவங்க தமிழ் சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க. எலாக்ஷன்னா பேச்சாற்றல். அடுத்ததாக பாருங்கள் கரேஜ்னா தைரியம், துணிவு, எது வேணாலும் வரலாம். இந்த கேள்விக்கான விடை துணிவு. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேடி நெற்பயிர். ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் கல்டிவேஷன் அறுவடை. அடுத்ததாக ஹார்வெஸ்ட் களை எடுத்தல், இதுவும் வராது. ஆக்ரானமி, இதுவும் வராது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுவாக இருக்குன்னு பார்த்தோன்னா பேடி நெற்பயிர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிய. எதுவும் பாருங்கள் எப்பிக் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம்னு இருக்குது, இதுவும் இல்லை. ஃபோல் லிட்ரேச்சர் இல்லை, டிவோஷனலும் இல்லை. சரியான விடை எதுனா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். இதில் அடுத்த கொஷின் காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு. ஓகேங்களா? சில்லுகள்னா சிப்ஸு, மின் இதழ்கள்னா மேகசின்ஸ் வரும். அடுத்ததாக மின்னூல் புக்ஸ். அடுத்தது பாருங்கள் கான்சோனன்ட்னா என்னென்னா மெய்யொலி. அடுத்து ரேஷ்னல்னா பகுத்தறிவு. அடுத்ததாக லியூட் மியூசிக். இது கொஞ்சம் வித்தியாசமான வேர்ட் தான். லியூட்னா ஒன்றும் இல்லை, யாழ். ஸோ மியூசிக்கு இசை, ரெண்டும் சேர்த்து யாழ் இசை.
லூட்னா யாழ், ஞாபகம் வச்சுக்கோங்க, யாழ் லூட். அடுத்ததாக இன்ஸ்டீட் ஆஃப்னா என்னென்னா அதற்கு பதிலாக, அதுக்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்னென்னா பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப்னா பதிலாக. அடுத்து சிம்பாலிசமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னென்னா குறியீட்டியல். சிம்பிள்னாலே குறியீடு, ஸோ குறியீட்டியல். அடுத்ததாக பாருங்கள் பள்ளத்தாக்கு. இது பாருங்கள் பள்ளத்தாக்குன்னா என்ன வரும், வேலி. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே தமிழ் கொடுத்துட்டு இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. புதர்னா திக்கெட். 3 4. சமவெளினா பிளெயின்ஸ். 3 4 1. பழங்குடியினா ட்ரைப். அப்போ ஆப்ஷன் ஏ 3 4 1 2. அடுத்து பாருங்கள் வாலண்டியர், தன்னார்வலர். இதுவும் புக்குக்கு முன்னாடி இருக்கிற கலை சொல் தான், ஆனால் கொஸ்டினில் தமிழ் சொல் அறிதல்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள் கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை, எல்லாருக்கும் தெரியும். கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை. அடுத்தது பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன வரும், உருமாற்றுதல், தேர்தல், படியெடுத்தல், செயல்படுத்துதல். ஆன்சர் என்னென்னா உருமாற்றுதல். அடுத்தது பாருங்கள் வாட்ஸ்அப்னா என்னென்னா புலனம். வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்னா புலனம். இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஓகேங்களா. அடுத்ததாக நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். கடலில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்களா, நாட்டிக்கல் மைலில் தான் சொல்லுவாங்க. நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க கடலில் இருக்கிற டிஸ்டன்ஸை நாட்டிக்கல் மைலில் தான் குறிப்பிடுவாங்க. ஸோ நாட்டிக்கல் மைல் என்பது கடல் மைல். அடுத்ததாக பயோடைவர்சிட்டி. இதுக்கு என்னென்னா பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டிக்கு இணையான இது பாருங்கள் கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லும் கேட்டிருக்காங்க. இது நம்ம கலை சொல் எடுத்துக்கிட்டா தமிழ் சொல்லை எடுத்துக்கிறது தானே, இந்த கேள்வி தெரியல. ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னென்னா புனைவு. புத்தகம் வாசிக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் நார்மலாக இருக்கிற புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஈஸியாக அதுக்கான ஆன்சர் தெரியும். ஃபிக்ஷன்னா கற்பனை கதை, அதாவது கற்பனை. ஓகேங்களா. கற்பனைனா புனைவு. ஓகேங்களா. அடுத்ததாக டிஜிட்டல் ரெவல்யூஷன் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா மின்னணு புரட்சி. இந்த ரெவல்யூஷன் வந்தாலே புரட்சி, அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம், மின்னணு புரட்சி. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஒளியியல்னா ஃபோனாலஜி, கரெக்டு. இதழியல் மேகசின்னு கொடுத்துருக்காங்க. இதழியல்னா மேகசின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறான விடை. அடுத்து பாருங்கள் எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி கரெக்டு. மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், இதுவும் கரெக்டு. இப்போது மேகசின்னா என்ன வரும், பருவ இதழ் தான் மேகசின். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள் சென்டென்ஸ்னால் என்னென்னா, சென்டென்ஸ்னால் சொற்றொடர். பல சொற்கள் ஒன்று சேர்ந்ததாக சொற்றொடராக மாறும். இதெல்லாம் சொற்றொடர். அடுத்ததாக ஃபேக்ஸ்னால் என்னென்னா தொலைநகல் இயந்திரம். ஓகே, தொலைநகல் இயந்திரம். அடுத்ததாக ஈக்குவாலிட்டினா என்ன, சமத்துவம். அடுத்ததாக பாருங்கள் மீடியானா ஊடகம். அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பேலட்னா கதைப்பாடல்னு வரும், இது தப்பு. கரேஜ்னா நேர்மை அல்லது நேர்மைன்ற தைரியம், துணிவுன்னு வரும், இது ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் இல்லை. யூனிட்டி, துணிவுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை எதுனா எலாக்ஷன், பேச்சாற்றல். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பேச்சாற்றல், எலாக்ஷன். அடுத்ததாக டெபிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை விடவே மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெபிட் கார்டுனா என்னென்னா பற்று அட்டை. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக்கை. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ம் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சீ ப்ரீஸ், இதுவும் தவறு. சீ ப்ரீஸ்னால் கடல் காற்று. அடுத்து டெம்பஸ்ட், இதுனா என்னென்னா இதுவும் வராது, சூறாவளியும் இல்லை. அப்போ சரியான விடை எதுனா லேண்ட் ப்ரீஸ், அதாவது நிலக்காற்று. ஓகேங்களா. அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், இதுவும் பாருங்கள் டு லுக் அப் அப்படின்றதே எட்டி பார்க்குறது தான் குறிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் லூட் மியூசிக்னா என்ன பார்த்தோம், யாழ் இசைன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் நெட்டுரு அப்படின்னு இருக்குது. சேம்பர்னா நீதி நூலும் வராது, ரோட்னா பேத்தியும் வராது. இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை டு லுக் அப்ன்றதே கரெக்டாக இருக்குது. அப்போ டு லுக் அப்னா எட்டி பார்ப்பது. அடுத்தது பாருங்கள் எது கரெக்டான வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இன்டெலெக்சுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்டெலெக்சுவல்னாலே அறிவாளர், இதுவே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்த ஆப்ஷன்லாம் சிம்பாலிசம்னா ஆய்வேடுன்னு இருக்குது, தெசிஸ்னா சின்னம்னு இருக்குது, எம்பலம்னா குறியீட்டியல்னு இருக்குது. இப்போ எதுவுமே கரெக்ட் இல்லை. அப்போ இன்டெலெக்சுவல் அறிவாளர் என்பதே சரியான விடை. அடுத்தது பாருங்கள் 2 கொஸ்டின், இது கண்டினியூஸாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லணும் ஒன்று இருக்குது, அடுத்ததாக கலை சொல்லணும் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே மாதிரி தான் கேள்விகள் வருது, ஆனால் தலைப்புகள் மாறுது. இது பாருங்கள் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. டெஸ்ட்டுனா சாரண சாரணியராக கேட்டிருக்காங்க, இது கிடையாது. வாலண்டியர்னா தன்னார்வலர். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வாலண்டியர்னா தன்னார்வலர். அடுத்து கீழே பாருங்கள் அப்படியே கலை சொற்கள் பாருங்கள். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா குமிழிக்கல்னு வருங்களா. அடுத்து மிசைல்னா ஏவுகணை, காம்பினேஷன்னா புணர்ச்சி. அடுத்ததாக ட்ரெஷரினா
கருவூலம். அப்போது 2413. இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி கேள்வி தான், ஆனால் அவங்களோட தலைப்புகள் வேறுபடுது. தமிழ் சொல்லறிக, கலை சொல்லறிக. ஆனால் ரெண்டுமே ஸ்கூல் புக்ஸில் கலை சொல்லில் தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் தலைப்புகள் மாறுபடுது. அடுத்ததாக பாருங்கள், கம்யூனிசம். கம்யூனிஸ்டுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா பொது உடைமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஆல்ரெடி பார்த்த நம்ம காஸ்மிக் ரேஸ் என்ன வரும்? விண்வெளி கதிர்கள். விண்வெளி கதிர்கள் வேறு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின், ஆப்ஷன் மட்டும் இடம் மாறி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இது லாஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு, அப்படியே ஆப்ஷனை மட்டும் மாற்றி விட்டுட்டுருக்காங்க. அடுத்ததாக டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீனாக என்ன வரும்? தொடுதிரை. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. அடுத்து வாட்ஸ்அப் ஆல்ரெடி பார்த்துருவோம். வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா இலக்கியம். நல்லா நான் வச்சுக்கோங்க, லிட்ரேச்சர்னா இலக்கியம். அடுத்ததாக ஆப். ஆப்னா என்னென்னா செயலி. ஆப்னா செயலி. அடுத்ததாக பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். வன பாதுகாவலர்னா வைல்டு அனிமல்ஸா? இல்லை. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். ஓகேங்களா. அடுத்து வனவிலங்குகள் ஜங்கிள்னு இருக்குது, இதுக்கு தான் வைல்டு அனிமல்ஸ்னு வரணும். அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. காடுனா ஐலாண்டு கொடுத்துருக்குறாங்க, காடுக்கு ஐலாண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சரியான விடையாக எது இருக்குன்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரி. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வனவியல் ஃபாரஸ்ட்ரி. அடுத்து கிராஃப்ட்ஸ். கிராஃப்ட்ஸ்னால் என்ன? கைவினை பொருட்கள். கிராஃப்ட்ஸ்னால் கைவினை பொருட்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ப்ரீவியஸாக ஒரு 1.5 வருஷத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டால் 1.5 வருஷத்தில் கேட்டால் தமிழ் சொல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தமிழ் சொல் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 3 to 4 மெத்தடில் கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, நம்ம கலை சொல்லு கேட்டாலும் சரி, ஆயுர் சொல்லு கேட்டாலும் சரி, அலுவலக சார்ந்த சொற்கள்னு கேட்டாலும் சரி, ஆக மொத்தத்தில் நம்ம படிக்க வேண்டியது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கலை சொற்களை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்து படிக்க பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்சால் வரும் வாரத்தில் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே கலை சொற்களை சார்ந்த பிடிஎஃப் ஒன்று கொடுக்குறேன். எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கிற கலை சொற்களை கலெக்ட் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. டெஸ்ட்டு சொல்லில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமான டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு தான். எல்லோரும் எழுதுங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வாரம் இந்த டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு டெஸ்ட்டு சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேறு சில இந்த சொல்லில் இருக்கிற டாபிக்ஸ் அந்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.